அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு அதனுடைய இரண்டாவது பகுதி, அதாவது A2 என்ற பகுதியை பார்க்க இருக்கின்றோம். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படி என்றால், ஒரு மனிதன் அவனுடைய துறையில் உலகத்தரமான சாதனைகள் பெற்ற பிறகும் அதற்கு பிறகும் சிறந்த சாதனையாக ஆக்குவது தான் இது. இப்போ ஐன்ஸ்டீன் எடுத்துக்கோங்க. ஐன்ஸ்டீனுடைய கண்டுபிடிப்புகள் பாருங்கள், ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தது. ஆக அதிலும் 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 சென்று, ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் எடுத்துக்கோங்க, அதிலும் 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 சென்று, இப்படி ஒவ்வொருத்தராக நீங்கள் பார்த்துக்குங்க. சார்லஸ் பேப்பர்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அந்த கண்டுபிடிப்புகள் அதிலும் 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 சென்று அதிலும் நிரந்தரமான விஷயங்களை, இதெல்லாம் எதிலிருந்து முடிகிறது? இதெல்லாம் மூளையில் இருந்து மட்டுமே செய்ய முடிகிறது. அது எதிலிருந்து முடிகிறது? அவர்களுடைய மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் ப்ளஸ் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ் ப்ளஸ் இன்ஃபினிட் இன்டெலிஜென்சஸ் ப்ளஸ் காஸ்மிக் இன்டெலிஜென்சஸ், இந்த நான்கையும் பற்றி யாரும் இதுவரைக்கும் சொல்லலை. சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, காமனாக சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் என்ன செல்ஃபாலஜி டிசைன் பண்ணுதுன்னா, நமக்கு முன்னால் இருந்த திருவள்ளுவர் இதை கண்டுபிடித்து செய்தாரா தெரியாது, தொல்காப்பியம் கண்டுபிடித்து செய்தாரா தெரியாது, ஔவை கண்டுபிடித்து சொன்னாரா தெரியாது, ஷேக்ஸ்பியர் கண்டுபிடித்து செய்தாரா தெரியாது, கலிலியோ கண்டுபிடித்து செய்தாரா தெரியாது. ஆனால் அதெல்லாம் செய்யப்பட்டது உண்மைதானே. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்று இன்று வரை ஆய்வு பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறார்களே ஒழிய, கடவுள் இல்லவே இல்லை என்று நிரூபிக்க முடியாது நிச்சயமாக. ஆக அந்த உணர்வு இதுவரைக்கும் சென்று கொண்டு இருக்கிறதுனால் என்னவென்றால், அது இருக்கிறது. எது? காட்லினஸ் இருக்கிறது. பட் அந்த காட்லினஸ்ஸை தே ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு சம் அதர் மிஸ்டிக்கல் ஃபார்ம். தீஸ் பீப்புள்ஸ் நோ தேர் இஸ் எ மைக்ரோ சென்சிட்டிவிட்டி ஆஃப் காட்லினஸ் which has been observed by the predecessors who were Jains. அப்போலாம் நம்மளுடைய ஞானிகள் ரிஷிகள் வெளிப்படுத்தினது தானே இது. ஒரு ஃபாதர் இருக்காங்க. அந்த ஃபாதர் வேதாந்தத்தை பற்றியும் படித்திருக்காங்க. அவங்க பியூர் அண்ட் பியூர் கிறிஸ்டியன் ஃபாதர். பட் வேதாந்தத்தை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்கிறார். எப்படி ஏற்றுக்கொள்கிறார்னா, நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் செய்தது உண்மை. இப்போ எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, நமக்கு முன்னாலே எழுதப்பட்ட திருக்குறளையும், நமக்கு முன்னாலே வெளிவந்திருக்கக்கூடிய பைபிளையும், நமக்கு முன்னாலே இருக்கக்கூடிய குரானையும் பகவத்கீதையும் நாம் இன்னும் புரியவில்லை. அதுதான் உண்மையான விஷயம். பட் நமக்கு முன்னாலே இருந்த ஒருவர் தான் இதை செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார், பேசியிருக்கிறார், அல்லது சொல்லப்பட்டது, பேசப்பட்டது, எழுதப்பட்டது. நீங்கள் எப்படியும் அங்கேருந்து மேலேருந்து விழுகலையே. பகவத்கீதை யார் சொன்னார் என்பது நமக்கு வேண்டாம். ஆனால் எழுதினது நமக்கு இப்போ ஸ்கிரிப்டாக இருக்கிறது உண்மைதானே. யார் எழுதினாலும் வச்சுங்க, யார் எழுதினாலும், சித்த மருத்துவங்கள் யார் எழுதினாலும் நம் மனிதனிலிருந்து வந்தது என்றதும், அந்த மனிதன் எங்கிருந்து வந்தது? கையிலிருந்து வந்ததா, காலிலிருந்து வந்ததா, மூளையிலிருந்து வந்தது. அந்த மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய மரபணுவிலிருந்து வந்தது. அந்த மரபணுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அறிவுகளோடு வந்தது. இன்றைக்கு விஞ்ஞானத்தில் என்ன, நாம் வைத்திருக்க இணையதளம் மட்டுமா விஞ்ஞானம்? இணையதளம் மட்டுமா விஞ்ஞானம்? கம்ப்யூட்டர் மட்டுமா விஞ்ஞானம்? சந்திரனுக்கு சென்று வருகிறார்களே ராக்கெட், அது மட்டுமா விஞ்ஞானம்? பறந்து கொண்டிருக்கிறோமே, அது மட்டுமா விஞ்ஞானம்? உணவுகளுடைய விஞ்ஞானம், உணவு விஞ்ஞானம், ஃபார்மிங் விஞ்ஞானம், ஃபுட் விஞ்ஞானம், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளிலும், பிளான்ட் அறிவியல் பூர்வமாக, அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ விஞ்ஞானம் வந்துருச்சு. எல்லாத்திலையும் விஞ்ஞானம் இருக்கிறது.
அனாட்டமியில் எவ்வளோ விஞ்ஞானம். ஹார்ட் ஒரு காலத்தில் இதயம் ஹார்ட் அட்டாக் வந்தால் அடுத்த வினாடி விதி என்று சொன்னார்கள். இன்றைக்கு அதை எத்தனையோ தடவை பைபாஸ் சர்ஜரி மூலம் பண்ணுகிறார்கள். இன்னும் அதிகமாக சொல்லுகிறார் பிஎம் ஹெக்டே, அதற்கும் தேவையில்லாமல் இயற்கையே விஞ்ஞானமாக மாறுகிறது என்று கூறுகிறான். இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், நம்முடைய மூளை உள்ளவர் யாரும் ஏழை இல்லை என்பதனுடைய ரகசியம் இதுதான். அதிலிருந்து தான் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஹிஸ் கன்சர்ன்ட் அவருடைய துறையில் வர முடியும். அது வர முடியுமா என்றால் வர முடியும். அதனுடைய பேசிக் தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன பேசிக்? ஸோ நம்முடைய மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ், ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ், இன்ஃபினிட் இன்டெலிஜென்சஸ் அண்ட் காஸ்மிக் இன்டெலிஜென்சஸ். Multiple intelligences already we got it from our mother's womb. Genetical intelligence also we got it, and infinite intelligence also we got it, and cosmic intelligences we can, if we start the procedure of epigenetics, we can get it. That is the cosmic intelligences. பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிற அத்தனை இன்டெலிஜென்ஸும் நமக்குள் கொண்டு வர முடியும். கொண்டு வந்தவர்கள் தான் இன்றைக்கி டைம் ட்ராவல் கண்டுபிடித்தவர்கள், திருக்குறளை கண்டுபிடித்தவர்கள், ப்ரெடிக்ஷன் கண்டுபிடித்தவர்கள், மாயன் காலண்டர் கண்டுபிடித்தவர்கள். எல்லோரும் அவர்கள்தான். 2000 வருடங்களுக்கு முன்னாலே, 1500 வருடங்களுக்கு முன்னாலே, 1000 வருடங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், வேதாந்தமாக இருக்கட்டும் சொல்லி இருக்கிறார்கள். ஒரே வார்த்தை, சாட்டியாயினி உபனிஷத்து என்று ஒன்று இருக்கிறது. அதில் நான் பார்த்தேன். பதஞ்சலி யோகம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் நான் பார்த்தேன், படித்தேன், உணர்ந்தேன். அங்கே சொல்லப்படுகிறது, ஒரு உபனிஷத்தில் சொல்லுகிறது, யத் பவாசி தத் பவசி, நீ எண்ணுகிறபடியே ஆகிறாய் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. தாட் இஸ் த காஸ் ஃபார் ஆல் த திங்ஸ் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அவர்கள் சொன்னது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலோ என்று நாம் இறுதியாக கணிக்க முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் உணர முடிகிறது, யத் பவாசி தத் பவசி என்பது சமஸ்கிருதமாக இருக்கலாம். நீ எண்ணுகிறபடியே ஆகிறே என்பது தமிழாக இருக்கலாம். ஹூ ஆர் யூ, வாட் யூ திங்க், வாட் யூ திங்க், நீ என்ன நினைக்கிறாயோ, தேர் யூ ஆர், நீ அங்கே இருக்கிறாய். இது தமிழாக இருக்கலாம், ஆங்கிலமாக இருக்கலாம், எந்த மொழியாக இருக்கலாம். ஆனால் வார்த்தை கடவுளானது என்று சொல்லுகிறார்களே ஒன்றில் பைபிள், அது உண்மைதான். இது வார்த்தைகள் தானே. சரி, மறுபடியும் வருவோம். இது எங்கிருந்து வந்தது? ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இவைகளெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. எங்கே நாம் சாதாரணமாக நாம் அறிவை கூட இன்னும் உணர்வதில்லை. அதற்கு கீழே தான் இமோஷனல். நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இமோஷனல், கன்செப்சுவல், எத்திக்கல் அண்ட் ஃபேக்ட் 4ஆக பிரித்தீர்களானால், இமோஷனல் என்பது நமது பொறிகளிலும் புலன்களிலும் இருக்கக்கூடிய சுகத்தோடு விடுவது. உடலுக்கு சுகமா, நாக்கிற்கு சுகமா, கைகால்களுக்கு, உடலுடைய உணர்வுகளுக்கு சுகமா, அதில் ஆயிடுறோம். உடலுக்கு சுகம் என்பது இமோஷனல் சென்சிட்டிவிட்டி. ஆனால் அதற்கு மேலே இருப்பது தானே கன்செப்சுவல் சென்சிட்டிவிட்டி. வாட் இஸ் கன்செப்சுவல்சுவலிட்டி? We have multiple intelligences, we have genetical intelligences, we have infinite intelligences, we have cosmic intelligences. So these are all the conceptual intelligences. We can understand it, oh we have it, but when we enter into that, or when we try to sense it, we can feel that there is an ethics in it. What is an ethics? It's a fact. Which is the fact? So we have multiple intelligences. Just knowing, just learning, just studying, just thinking is the emotional side. But when we convert that, yes, there is something, but if we enter or penetrate or migrate into it, we can understand. If we feel it,
we are entering into the conceptual sensitivity. Then after that, if you think that even though we know some concept is there, suppose if you think that அங்கே உண்மை இருக்கிறதா, is there any fact in it, is there any science in it? Suppose if you think it and enter into it, there we can understand தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவும். There we can understand. If you enter into it, we can understand there is some ethics, really fact in it. When we feel the facts are all the things, when we understand the facts of anything, எதில் உண்மை இருக்கிறது என்பதை எப்பொழுது கண்டுபிடிப்போம்? When we feel it, when we penetrate into it, when you self-realize it, then self-actualize it, then only we can understand, oh, there is a concept in it. From the concept, there is an ethics in it. Then from the ethics, there is a fact in it. Where is the fact? We can feel it. We can sense it. We can merge it. எதில் உண்மை இருக்கிறது எப்பொழுது கண்டுபிடிப்போம்? நாம் உணர்ந்தால்தான். ஒரு சர்க்கரை வியாதி உள்ளவர் எப்பொழுது சர்க்கரை வியாதி தன்னை பாதிக்கிறது என்று உணர்கிறார்? அந்த சர்க்கரையினுடைய அளவு கூடும்போது குறையும் போது. That is the sense of this body. So we can understand it. நம்முடைய இதை ஏன் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டில் இரண்டாவதாக பேசுகிறேன் என்றால், ஒவ்வொன்றாக பிரித்து வரும்போது இந்த 4 இன்டெலிஜென்ஸை வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் அடிக்கடி பேசுவேன், who is God, in which who are you, where are you, how are you, அப்புறம் அதை எதுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் இதில் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய இன்டெலிஜென்சஸ் எல்லாம் எங்கே இருக்குது? வேர் ஆர் யுவர் இன்டெலிஜென்சஸ்? வேர் இஸ் யுவர் இன்டெலிஜென்சஸ்? எங்கே இருக்குது? எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா உங்கள் பாடிக்குள்ளே இருக்குது, உங்கள் மூளைக்குள்ளே இருக்குது, உங்களுடைய செல்களுக்குள்ளே இருக்குது, உங்கள் டிஎன்ஏகளுக்கு இருக்குது. அது எப்படி ஆக்டிவேட் ஆகிக்கிட்டு இருக்கு? ஃப்ரம் தேட் யூ கேன் சரி ஆக்டிவேட் ஆகலையா, ஹவு டு ஆக்டிவேட் இட்? இப்போ நீங்கள் ஒரு நடைபயணம் போக சொல்கிறாங்க, நம்ம படுத்தே கிடக்க முடியலையே. ஸோ வென் வி ஸ்டார்ட் டு வாக் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே, இந்த வாக்கிங் மூலம் நம்முடைய பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கிறது என்பது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போனாங்க. அது மாதிரி நாம் பெற்று வந்த அத்தனை அறிவுகளையும் எப்பொழுது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட், எப்போ நம்மளால் முடியும்? வென் வி ஸ்டார்ட் டு ஆக்டிவேட் இட். ஹவு டு ஆக்டிவேட் இட், அதான் ரொம்ப முக்கியம். சும்மா ஆக்டிவேஷன் ஆகுமா? த்ரூ சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். எப்படி த்ரூ சென்ஸ் ஆஃப் ஆர்கன்? பார்த்தல், கேட்டல், படித்தல், நுகர்தல், அலசுதல், சிந்தித்தல், கலந்தாய்வு செய்தல். அங்கே தான் வள்ளுவனுடைய கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு எனக்கு அந்த குரலை இங்கே நான் ஃபுட்டப் பண்ண முடியும். எப்போ பண்ண முடியும்? நல்லா தெரிஞ்சிட்டோம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று தெரிந்து விட்டோம். வென் ஆர் யூ கெட்டிங் ரியல் ஃபேக்ட் இன் இட்? ஒன்றில் எந்த உண்மையை எப்பொழுது உணர முடியும்? அந்த உண்மைக்குள்ளே நாம் புகும்போது அதனுடைய முதல் ஸ்டெப்பு தான் இமோஷனலாக இருந்தவங்க கன்செப்சுவலாக கன்வெர்ட் பண்ணி, கன்செப்சுவலாக இருந்தவங்க எத்திக்கலாக கன்வெர்ட் பண்ணி, எத்திக்கலாக இருந்தவங்க ஃபேக்ட்ஸு கன்வெர்ட் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. நிரந்தரமான உண்மை இறப்பு. யாருக்கு தெரியாது? நமக்கு முன்னால் இருந்த அப்பா அம்மா இறந்துருக்காங்க, நமக்கு முன்னால் இருந்த தாத்தா இறந்துருக்காரு. அந்த இறப்பு என்பது நிரந்தரம் என்பது புரிந்த உடனே நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? ஈவன் தோ நாம் இப்போ சாகலை, ஆனால் மரணத்தை பற்றி நினைக்கும்போது உங்களுக்கு பயம் வருதில்லவா? நீங்கள் மரணத்திற்கு பிறகு நீங்கள் அனுபவப்படாதது, நீங்கள் மரணம் அடைந்த பிறகு அனுபவப்படாது. ஆனால் மரணம் என்பது இதுதான் என்று புரிகிறதல்லவா? அதுதானே உண்மை. அது மாதிரி பிறப்பு என்பது உண்மை என்பது எப்போது புரிகிறீர்கள்? இப்படி ஃபேக்டை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ரகசியம் அது. இது மாதிரி தான் இந்த 4 இன்டெலிஜென்ஸஸையும் when you channelize it, when you channelize and activate it properly,
and when you activate it, if there is any hurdles, நிறையா தடைகள் வரும். அங்கே தான் நம்ம சொல்கிறோம், நீங்களாக இருந்தால் தடைகள் உடையும். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னீங்களே, நீங்கள் ஹார்ட் ஒர்க்குன்றதையே ஸ்மார்ட் ஒர்க்காக, ஸ்பார்க் ஒர்க்காக, சாஃப்ட் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறதுனுடைய பெரிய ரகசியமே ஒவ்வொருவரும் தனித்தனியானவர்கள், தனித்தனியாக இருக்க வேண்டும். கம்பேரிசன் இல்லாத, பொய்மை இல்லாத, அனாவசியமான கற்பனை இல்லாத, ஆணவம் இல்லாத, மாயை இல்லாத மனிதனாக வாழ்வதற்கு ஒரு பைசா செலவில்லை. இந்த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இந்த வேர்ல்டு ஆகுவதற்கு நீங்களாக இருக்க வேண்டியது. ரெண்டு ரிலேட் பண்ணிக்கங்க. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.